ம் ஹாய். சரிங்க, வேலைக்கு போயிட்டு வந்து செம பசி இருந்தது, அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் இந்த பிரியாணி சாப்பிடும்போது ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பிரியாணி பற்றி பேசணும்ல. எப்படி ஒரு பிரியாணி கடைக்காரர் வந்து 2 வகையில் வந்து ப்ராஃபிட் பார்க்குறாரு. அவர் வந்து கஸ்டமர் ஜாஸ்தி ஆக ஆக அவர் டிமாண்ட் கூடுது, நிறைய ப்ராஃபிட் வருது. அதே மாதிரி அவருக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற சப்ளை கூட கூட பொருளோட விலை அவருக்கு குறையுது, அதனாலையும் ப்ராஃபிட் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே லாஜிக்கு நேற்று தங்கத்தை பற்றி பார்த்தோம்ல, அதுக்கும் பொருந்தோம். பார்ப்போமா? இப்போது இந்த தங்கம் இருக்குல்ல, இதுக்கு வந்து டிமாண்டு கூட கூட விலை கூடுது. ஆனால் தங்கத்தில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்த பேங்க்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து தங்கம் வச்சுருப்பாங்க. விலை கூடும்போது வந்து அதை விற்றோ இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து அதோட ட்ரேட் பண்ணி அதோட விலையை குறைச்சி இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் அதில் வந்து அந்த மேனிப்புலேஷன் இருக்கும். அப்படி என்ன தான் இருந்தாலும் டிமாண்ட் கூடும்போது விலை கூடும். சப்ளை எப்படி கூடும் தெரியுமா? ஒரு சுரங்கத்தில் போய் தங்கத்தை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆள் போடணும், மிஷினரி வேணும், அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஒரு இடத்துலேருந்து சுரங்கத்துலேருந்து கடைகள் வெளியில் அதை ப்ராசஸ் பண்ணி நகையாக்கணும், இல்லை பார் ஆக்கணும். இது எல்லாத்துக்குமே காசு ஆகும்ல. அப்போது தங்கத்தோட விலை கூடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு தங்கத்துலேருந்து எடுக்கிற அந்த கம்பெனிக்கு வந்து லாபமாக இருக்கும். ஸோ விலை கூட கூட தான் இன்னும் ஆழத்தில் இருக்கிற தங்கத்தெல்லாம் வந்து சுரங்கத்துலேருந்து எடுப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது மேட்ச் ஆகும். என்ன, பிரியாணி அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து தங்கத்தை வந்து எடுக்க முடியாது. அதனால அவ்வளோ ஈஸியாக வந்து சப்ளையை கூட்டி தங்கத்தோட விலையை குறைக்க முடியாது. ஆனால் எப்போ தங்கத்தோடைய விலை ஏறுதோ அப்போ மட்டும்தான் போயிட்டு சுரங்கத்துலேருந்து தங்கம் எடுப்பாங்க, இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து தங்கத்தோட விலை ஸ்டேபிளாக இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லவா? இந்தியாலையும் சீனாலையும் மட்டும் நம்மளை மாதிரி சராசரி மக்கள் வந்து பெரிய வளர்ந்த நாடுகள் மாதிரி யூஎஸ்ஏயில் இருக்கிறத விட, கவர்மெண்ட் வச்சுருக்கிறத விட ஜாஸ்தி தங்கம் நம்ம வீடுகளில் வச்சுருக்கோமா. நாளைக்கு சந்திப்போமா? சாரி மறந்துட்டேன். பாய், நாளைக்கு சந்திக்கலாம்.